நான் எந்த பாதையில் நடக்கிறேன்? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. கர்த்தரின் சித்தத்தில் தான் இருக்கிறேனா? பின்ன ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள் என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்கனின் வழியோ அழியும். யோசேப்பு தகப்பனுக்கும் தேவனுக்கும் மிக பிரியமானவர், கட்டளைகளை கை கொள்ளுகிறவர், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிறவர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் மூலம் ஒரு பெரிய காரியத்தை உலகத்திற்கு செய்ய தேவன் அவருக்கு தரிசனம் கொடுத்தார். அப்படியானால் தேவனே தரிசனம் கொடுத்திருக்கும் போது அவர் பாதைகள் மென்மையாகத்தானே இருக்க வேண்டும். ஏன் இவ்வளவு கரடுமுரடு? தகப்பனும் திட்டினார், கூட பிறந்தவர்கள் கொல்ல நினைத்தார்கள். அதிபதியின் வீட்டில் வேலைக்கு சென்றால் மனைவியால் பிரச்சனை, சிறைச்சாலை சென்றால் நண்பர்களின் துரோகம், மறதி. ஏன் இவ்வளவு கடினமான பாதை? நான் அந்த இடத்தில் இருந்தால் ஏன் ஏன் என்ற கேள்விதான் வந்திருக்கும். ஆனால் தேவன் யோசேப்போடு இருந்தார் என்று சொன்னார். அந்த அளவு தேவன் அந்த பாடுகள் மத்தியிலையும் யோசேப்பு மிக மிக உண்மையாய் இருந்தார். போத்திபாவின் மனைவி தவறு செய்ய அழைத்த போது துண்டை காணும், துணியை காணும் என்று சொல்லி எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஓடிவிட்டார். பாவத்திலிருந்து தன்னை அவ்வளவு காத்து கொண்டார். நண்பர்கள் சிறையில் மறந்த போதிலும் தேவனுக்கு உண்மையாயிருந்தபடியினால் எல்லார் கண்களிலும் கிடைத்தது. ஒரு நாள் வந்தது, தேவனுடைய நேரம் முடிந்தது, சிம்மாசனத்தில் உட்கார்ந்தார். ஏனென்றால் அவர்கள் வழி மற்றவர்களுக்குத்தான் புரியவில்லை, ஆனால் தேவன் தெரிந்தேதான் நடத்துகிறார். பாடுகள் மத்தியில, அவமானத்தின் மத்தியில நடந்தாலும் தேவன் தெரிந்தேதான் நடத்துகிறார் என்பதை யோசேப்பு தெரிந்திருந்தார். பாத்தீங்களா? அதுதான் அவருடைய நீதி விளங்க பண்ணும் நேரமாயிருந்தது. எனவே கரடு முரடான துன்பம் மிகுந்த முள் நிறைந்த பாதைகளில் போனாலும் தேவன் அதை அறிந்திருக்கிறார். அவரை மட்டும் இறுக பற்றி கொண்டால் நடத்துவார். துன்மார்கர் வழியும் அவருக்கு தெரியும். யூதாஸ்காரியத்தை பற்றி இவன் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமாங்க, தேவனோடு இருந்தோம், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனார். பாத்தீங்களா? அவரை தேவன் வான் கூட பண்ணினார், இன்டைரக்டா வான் கூட பண்ணினார். அப்ப கூட அவர் திருந்தல. ஆனா காட்டி கொடுத்து கைமீறி போன போது டூ லேட், உணர்ந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமாங்க, தெளிவில்லாம குழப்பத்துல நடந்துட்டு இருக்கிறீங்களா? பயப்படவே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிற, சரியாத்தான் நடத்திட்டு இருக்கார். அவர் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. தேவன் கொடுக்கிற வார்னிங்க மறந்துடாதீங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரே, உன் பாதையில் நடத்தி உன் சித்தம் நிறைவேற எனக்கு உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.